இது எப்படி என்னை பாதிக்கும்? என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் என்று நீங்கள் கேட்கலாம். நமது அடுத்த வெள்ளிக்கிழமையை முழுமையாகப் பயன்படுத்திக் கொள்ள, அதன் ஒவ்வொரு கணத்தையும் நன்மையால் நிரப்ப, இந்த 5 அடுக்கு நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வது அத்தியாவசியம். இவை வெறும் தகவல்கள் மட்டுமல்ல, உங்கள் ஆத்மாவை வளப்படுத்தும், உங்களை அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கும் அருமையான வழிகாட்டல்கள். இந்த பரபரப்பான உலகில் மனிதர்களின் உயிர் துன்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு ஆன்மீக ஓய்வு, ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது, இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரே இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவதற்கான ஒரு அழைப்பு ஒவ்வொரு வாரமும் நம் காதுகளை வந்தடைகிறது. அதுதான் வெள்ளிக்கிழமை. இது வெறும் ஒரு சாதாரண நாள் இல்லை. இது அல்லாஹ்வால் நமக்கு அருளப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த நாளில் நாம் அடைந்து கொள்ளும் நன்மைகள் எண்ணிக்கையற்றவை. நாம் பலரும் வெள்ளிக்கிழமை தொழுகையை ஒரு கடமையாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் இதன் உள்ளே புதைந்து கிடக்கும் அந்த 5 அடுக்கு நன்மைகளை நாம் முழுமையாக உணர்ந்தால், உங்கள் வாழ்க்கை பயணமே ஒரு புதிய திசையை நோக்கி மாறும். முதலாவது மற்றும் மிக முக்கியமான நன்மை, ஜும்மா நாளின் ஆன்மீக சிறப்பு. வெள்ளிக்கிழமை என்பது அல்லாஹ்வால் நமக்கு அருளப்பட்ட ஒரு மகத்தான நாள். குர்ஆனின் சூரா அல் ஜும்மா நமக்கு மிகத் தெளிவான வழிகாட்டுதலை அளிக்கிறது. ஈமான் கொண்டோரே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். சிந்தித்துப் பாருங்கள், உலக ஆதாயங்களை விட அல்லாஹ்வை நினைப்பதுதான் நமக்கு மிகச் சிறந்த நன்மை என்று அல்லாஹ்வே சொல்கிறான். இது இந்த நாளில் தொழுகை செய்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நமது உலகக் கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு படைத்த ரப்புல் ஆலமீனை நோக்கி ஓடுமாறு அல்லாஹ்வே கட்டளையிடுகிறான். இப்போது 2வது நன்மை, பாவ மன்னிப்பு. இதைவிட நமக்கு என்ன பெரிய பரிசு வேண்டும்? ஜும்மா நாளில் தொழுகைக்கு வருபவர்கள் குறிப்பாக குளித்து, சுத்தமான நல்ல ஆடையை அணிந்து, நறுமணம் பூசி, முழுமையான மன ஒருமையுடன் தொழுகை செய்தால் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை நிகழும் சிறு பாவங்களுக்கு இந்த தொழுகை பரிகாரமாக அமைகிறது. பெரும் பாவங்களை நாம் தவிர்த்திருக்கும் பட்சத்தில். என்ன ஒரு அற்புதமான கருணை! ஒவ்வொரு வாரமும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள, நம் தவறுகளை கழுவிக்கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு இது. 3வது நன்மை, பரிசு தரும் மலக்குகள். ஜும்மா தொழுகைக்கு வருபவர்கள், குறிப்பாக குளித்து, சுத்தமான உடை அணிந்து பள்ளிக்கு வந்தவர்கள், அவர்களுக்கு பெரும் பரிசுகளை வழங்கும் மலக்குகள் இருப்பதாக ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! சிந்தித்துப் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாள் வந்துவிட்டால் வானவர்கள் ஜும்மா தொழுகை நடக்கும் பள்ளிவாசலின் நுழைவாயில்களில் ஒவ்வொரு வாசலிலும் இருந்த வண்ணம் முதலாக உள்ளே நுழைபவர்களையும் அடுத்தடுத்து உள்ளே நுழைபவர்களையும் அவர்களின் பெயர்களை எழுதி பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இமாம் உரைமேடையில் உரையாற்றுவதற்காக அமர்ந்துவிட்டால் பதிவு செய்யும் ஏடுகளைச் சுருட்டி வைத்துவிட்டு அவரது உபதேச உரையைச் செவிமடுத்த வண்ணம் உள்ளே வருவார்கள். இதன் பொருள் என்னவென்றால், நாம் எவ்வளவு சீக்கிரம் பள்ளிக்கு வருகிறோமோ அவ்வளவு பெரிய பரிசுகளை அந்த மலக்குகள் நமக்கு எழுதி வைக்கிறார்கள். அவர்கள் நம் வருகையை பதிவு செய்கிறார்கள். இமாம் உரை தொடங்கும் முன் வந்தால் வானவர்களும் வந்து அந்த உபதேசத்தை கேட்கின்றனர். நாம் பெற்ற பரிசுகளின் அளவு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப நமது ஆன்மாவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படும். 4வது நன்மை, குர்பானி கொடுத்தவரைப் போன்ற பெரும் நன்மை. ஜும்மா நாளில் பள்ளிக்கு வருவதற்கான நேரத்தின்படி நாம் பெரும் நன்மைகளைப் பெறுகிறோம். இது ஒரு அற்புதமான உவமானம், இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளில் கடமையான குளிப்பை போன்று குளித்துவிட்டு பின்னர் பள்ளிக்கு வந்தால் ஓர் ஒட்டகத்தை இறைவழியில் குர்பானி கொடுத்தவர் போலாவார். 2ஆம் நேரத்தில் வந்தால் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். 3ஆம் நேரத்தில் வந்தால் கொம்புடைய ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். 4ஆம் நேரத்தில் வந்தால் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார். 5ஆம் நேரத்தில் வந்தால் முட்டையை குர்பானி கொடுத்தவர் போலாவார். என்ன ஒரு வியக்கத்தக்க சலுகை இது!
ஒரு ஒட்டகத்தை குர்பானி செய்வது என்பது எவ்வளவு பெரிய தியாகம். ஆனால் ஜும்மா தொழுகைக்கு மிக ஆரம்பமாகச் செல்வதன் மூலம் நாம் அந்த மகத்தான நன்மையை அடைய முடியும். இது ஏழைகளுக்கும் வசதியில்லாதவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய ஒரு பெரும் வாய்ப்பு. இப்போது 5வது நன்மை, சமூக ஒற்றுமை. ஜும்மா நாள் என்பது வெறும் ஆன்மீக பலன்களை மட்டும் தருவதில்லை, அது நமது சமூக வாழ்விலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஜும்மா நாளில் ஒரு ஊரில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில், ஒரே நோக்கத்திற்காக ஒன்று சேர்வதால் ஒரு மகத்தான சமூக ஒற்றுமை ஏற்படுகிறது. உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள்? அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு இரகசிய திறவுகோல் இருக்கிறது. அதுதான் ஸலவாத். பார்க்கப்போனால் மிகச் சிறிய வார்த்தை, ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது. இது எப்படி சாத்தியம்? வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம். ஸலவாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது. திருக்குரான் மிகத் தெளிவாகக் கூறுகிறது, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள். இது சாதாரண வேண்டுகோள் அல்ல, இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை. நாம் ஒருமுறை ஸலவாத் சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். அவர்களே நமக்கு துணை நிற்கும்போது நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஒருமுறை ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், மேலும் அவருக்காக 10 ஸலவாத் திரும்பச் சொல்கிறான். சுருக்கமாகச் சொன்னால், நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும், பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும், சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும். இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறினார்கள், உங்கள் துஆவிற்கு முன்னும் பின்னும் ஸலவாத்தைக் கொண்டு அலங்கரியுங்கள், அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய ஸலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம். இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம். திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஜாப அத்தியாயம் 41 மற்றும் 42வது வசனத்தில் அழகாகச் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமதிகம் நினைவு கூறுங்கள், இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்று. ஆகையால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும்.